ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படி ஒரு முறை நீங்கள் அளவெடுத்து கட்டிங் பண்ணுங்கள். கஸ்டமர் குறை சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப், ப்ளவுஸ் கிளாத்தை கரபாகம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி கிளாத்தை மடிச்சுக்கிங்க. மடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக அடிப்பாட்டம் 1/4 இன்ச் வந்து நேராக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் கிளாத்தில் பிசுறு இருக்குது, கிராஸ் இருக்குது. அதனால் நான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இதே போல் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். லைட்டாக பிசுறு கிராஸ் இருந்துச்சுன்னா இப்படி ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பேக் பார்ட் அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக 2 இன்ச் அளவு வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 இன்ச் 1 இன்ச்சுன்னு அளவு வைக்கலாம். நம்ம இதே ஃபுல் வாயில் ப்ளவுஸ் காட்டன் கிளாத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக அளவு தாராளமாக வைக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டமருடைய ப்ளவுஸில் இவங்களுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. இப்போ நான் 2 இன்ச் வந்து கோடு போட்டிருக்கங்கள மடிச்சடிக்க, அதிலிருந்து இவங்களுடைய ப்ளவுஸோடைய ஹைட் வந்து 14 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணுறேன். 14 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மேலே ஷோல்டர் பிடிச்சு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் மேலே இதே போல் அப்படி மார்க் பண்ணணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களுடைய ப்ளவுஸ் பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா எத்தனை இன்ச் சைஸ் அப்படின்னா 38 இன்ச் பாடி சுற்றளவு ப்ளவுஸு இவங்களுக்கு. இவங்களுடைய ப்ளவுஸு 38 அப்படின்னா, அப்போ இவங்களுக்கு கழுத்து எத்தனை இன்ச் நம்ம அகலம் வைக்கிறது? 38 இன்ச் சைஸுக்கு நான் கழுத்தோடைய அகலம், இவங்களுக்கு வந்து கழுத்தும் அகலமாக கேட்டிருக்காங்க, ஹைட்டும் வந்து பின்கழுத்து இறக்கமும் அதிகம் கேட்டிருக்காங்க. 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி 2.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம 2.25 இன்ச்சில் வந்து நம்ம தச்சு திருப்பும் பொழுது, நெக்கை தச்சு திருப்பும் பொழுது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3 இன்ச் அகலம் வந்துடும். இப்போ இதிலிருந்து இவங்களுக்கு ஷோல்டர் அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கை சுற்றளவு ஜாயின் பண்ணுவோங்கள, அதுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். நெக்கு கிட்ட 1/4 இன்ச்சும் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கை சுற்றளவுக்கு 1/2 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இவங்களுடைய ப்ளவுஸோடைய பின்கழுத்து இறக்கம் 10.5 இன்ச் வருது. ஆனால் நான் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி 11 இன்ச்சாக அளவு வைக்கிறேன். ஏன் 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி அளவு வைக்கிறேங்கிறத இந்த பின்கழுத்து கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக சொல்லி தந்துடுறேன். 11 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணின பிறகு இவங்களுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கழுத்தோடைய அகலம் இந்த பாயிண்ட்லேருந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். இப்போ மேலே நான் 2.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணி 3 இன்ச்சாக அளவு வைக்கிறேன். அப்படி 3 இன்ச்சாக அப்படி அளவு வச்சுட்டு இப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணணும்னா, மேலே அந்த 2.25 இன்ச் அளவு வருது பார்த்தீங்களா, அந்த கோட்டில் இருந்து அப்படியே அந்த 3 இன்ச் அடியில் அளவு வச்சோம் பாருங்கள், அது வரை இப்படி சேவ் பண்ணி கொண்டு வரணும். அப்போ தான் ஷோல்டர் இறங்காமல் இருக்கும், லூஸ் வராமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்குங்க. இதே போல் இப்போ ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இப்போ இவங்களுக்கு பின்கழுத்து இறக்கம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வருது. நான் 11 இன்ச்சாக வச்சுருக்கேன். அப்போ ஷோல்டரும் இவங்க லூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கணும்னா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் ஸ்கேலில் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி அப்படியே கிராஸ் கொடுக்குறேன் பாருங்கள். இப்படி இதே போல். இப்போ எப்படி நம்ம ப்ளவுஸ்லாம் தச்சு முடித்த பிறகு யாராவது நெக் லூஸாக இருக்குது பிடிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி பிடிப்போம்? அந்த ஷேப்லேயே இப்படி வரையணும். இங்கே பாருங்கள், இதே போல் இப்படி மார்க் பண்ணுங்கள். இதே போல் இப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும் பொழுது நம்ம இவங்களுக்கு ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். நம்ம பிடிக்க தேவையில்லை. எவ்வளோ ஹைட் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். 11 இன்ச் வேணாலும் வச்சுக்கலாம். அதனால தான் இந்த இடத்துல நான் 1/2 இன்ச் கம்மி பண்ணி கட் பண்ணுறதுனால தான் நான் இவங்களுக்கு பின்கழுத்து இறக்கம் 11 இன்ச்சாக வச்சேன். இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச் போயிடுங்களா, அப்போ இவங்களுடைய பின்கழுத்து இறக்கம் 10.5 இன்ச் கரெக்டாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 38 இன்ச் ப்ளவுஸ் சைஸுக்கு ஆம்கோல் இறக்கம் எத்தனை இன்ச் அளவு வைக்கணுங்கிறத பார்க்கலாம்.
இப்போ இவங்களுடைய பாடி சுற்றளவு 38. இவங்களுக்கு ஆம்கோல் டோட்டல் சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஆம்கோல் சுற்றளவு 16. 16ல் பாதி உங்களுக்கு 8. அப்போ 8ல் பாதி 8லேருந்து 2 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. அப்போ கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆம்கோல் இறக்கம் சரியா 6 இன்ச்சு. இப்போ உங்களுக்கு ஆம்கோல் சுற்றளவு 10 இன்ச் வந்தாலும் அதிலிருந்து 2 கம்மி பண்ணிக்கிங்க. 8 இன்ச் வந்தாலும் அதிலிருந்து 2 இன்ச் கம்மி பண்ணிட்டு, இப்போ நமக்கு ஆம்கோல் இறக்கம் 6 இன்ச் வந்துரும். 6 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கணும். மேலே மார்க் பண்ணிவிட்டு இதே போல் மறுபடியும் இப்படி மேல் கோட்டோட இப்படி மார்க் பண்ணுங்கள். இதோட இப்படி மார்க் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு, அடுத்து இவங்களுடைய பாடி சுற்றளவு எத்தனை இன்ச்சு? இவங்களுடைய பாடி சுற்றளவு 38. 38ல் பாதி எத்தனை இன்ச் வரும்? 19. அப்போ 19ல் பாதி நமக்கு எத்தனை இன்ச் வரும்னா 9.5. அந்த 9.5 இன்ச்சு அப்படியே அளவு வைங்க. இப்படி இதே போல் இப்படி 9.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணின பிறகு இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்லேருந்து தையலுக்கு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வைக்கணும். இப்போ இந்த இடம் தெரியுதுங்களா? இந்த இடத்துலேருந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச். சைடில் நம்ம 3 தையல் ஓட்டுவோங்கள்ல, அதுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்கு விடணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணின பிறகு அடுத்து நம்ம எந்த அளவு பார்க்கணும் அப்படின்னா, இப்போ டேப்பை இதே போல் வைங்க. இப்போ இவங்களுக்கு சரியாக இந்த இடத்துலேருந்து நம்ம எத்தனை இன்ச் கம்மி பண்ணணும்னா 1.25 இன்ச் கம்மி பண்ணணும். இப்போ 38 40க்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் 1.25 இன்ச் வைங்க. 40 சைஸுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் 1.5 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல டேப்பை இதே போல் வச்சு அப்படியே பாதியாக மார்க் பண்ணி, அதே போல் இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே டேப்பை அப்படி மடிங்க. சென்டராக அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வளைவு கொடுங்க. அவ்வளோதான். இதே போல் இப்படி வளைவு கொடுத்துக்க வேண்டியதான். இதே போல் இப்படி வளைவு கொடுத்துட்டு அடுத்த பாயிண்ட் நம்ம எந்த அளவு எடுக்கணும்? இவங்களுடைய இடுப்பு சுற்றளவு. இவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச் வருது. அப்போ 30ல் பாதி எத்தனை இன்ச்சுன்னு பார்க்கணும். சரியாக 30ல் பாதி நமக்கு 15 இன்ச் அளவு வரும். அப்போ 15ல் பாதி எத்தனை இன்ச் வரும்? 7.5 இன்ச் வருது. அப்போ அந்த 7.5 இன்ச் அளவு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணணும். இடுப்பு சுற்றளவு கிட்ட 7.5 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து டாட் பிடிக்கிறதுக்காக பேக் பார்ட் டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். 1/2 இன்ச்சிலேருந்து மறுபடி தையலுக்கு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். அடிப்பாட்டம் இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்கேலில் இதே போல் மார்க் பண்ணுங்கள். இது வந்து தையலுக்கான அளவு. டாட் பிடிக்க 1/2 இன்ச் விட்டது போக இது தையலுக்கான அளவு வச்சு இதே போல் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எந்த அளவு செக் பண்ணணும்? இப்போ மறுபடி ஆம்கோல் சுற்றளவு இவங்களுக்கு 8 இன்ச் வருதான்னு செக் பண்ணணும். தையலுக்கு விட்டதெல்லாம் டோட்டலாக சேர்க்கக்கூடாது. தையலுக்கு 1.5 இன்ச்சை சேர்க்காம 8 இன்ச் வருதா? ஷோல்டர் நம்ம 1/2 இன்ச் பிடிச்சது போக 8 இன்ச் வருதான்னு பார்க்கணும். பாருங்க, 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சது போக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி வச்சு பார்த்துட்டே வரலாமா? இப்போ எனக்கு சரியாக 8 இன்ச் வருது. இப்போ நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் அளந்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்களா, ஆம்கோல் இறக்கம் நான் 6 இன்ச் வச்சேன், எனக்கு சுற்றளவு 8 இன்ச்சில் வருது. அதே போல் தான் ஆம்கோல் சுற்றளவை விட ஆம்கோல் இறக்கம் 2 இன்ச் கம்மி பண்ணி மார்க் பண்ணிக்கிங்க, எந்த சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும். இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் பகுதியை இதே போலே இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கட் பண்ணும்பொழுது அப்படியே கிராஸாக அப்படி ஷோல்டர் இறங்காமல் இருக்கிறதுக்காக இதே போல் இப்படி கட் பண்ணி கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி கிராஸாக. நான் எப்போவுமே வந்து ப்ளவுஸ் இறக்கம் அதிகமாக கேட்குறவங்களுக்கு இந்த மெத்தடு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். அடுத்து சைடு அளவு இதே போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுத்துக்கலாம். இது சைடு தையலுக்கான அளவுக்கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு அடிப்பாட்டம் மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு சிசர் கட் கொடுத்துக்குங்க. அடுத்து கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ கை மடிக்கும் பொழுது ஓப்பன் பகுதி நம்மளை பார்த்துருக்க மாதிரி மடிச்சிக்கணும். நம்மளை பார்த்துருக்காப்புல மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அதே போல் நேராக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கை வந்து ஒரு கைக்கு ஒரு கை ஏற்றம் இறக்கம் வரக்கூடாதுங்களா, அதனால் ஒரு 1/4 இன்ச்சில் அப்படி நேராக கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்கேல் அளவு மடிச்சடிக்கிறதுக்காக கோடு போடுங்க. கை மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் அளவுன்னா 1.5 இன்ச் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மறுபடியும் 1 இன்ச்சில் மடித்து எம்மிங் பண்ண சரியாக இருக்கும். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா
இவங்களுடைய ப்ளவுஸோடைய கை லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக மேலே 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இவங்களுடைய கை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு சரியாக 5.25 இன்ச் வருது. இதே கையோடைய ஹைட்டு வந்து 5 இன்ச்சு 4 இன்ச்லாம் வந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு கையோடைய சுற்றளவு 6 வரும். இப்போ இவங்களுக்கு கையோடைய லென்த்து கொஞ்சம் கூட இருக்கிறதுனால 5.25 இன்ச் வருது முன்கை சுற்றளவு. இதிலிருந்து தையலுக்கு 1.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேல் கோட்டோட கையோடைய உயரத்துக்கு நேராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சைடில் எத்தனை இன்ச், இப்போ கையோடைய லென்த்து 7 இன்ச் இருக்குது, அதனால் நான் சைடில் 3.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச் கம்மி பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு அந்த மேல் கோட்டோட இதே போல் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணியாச்சுங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணணும். இது சேஃப் கொடுக்கணும். அதுக்காக தான் இங்கே மேலே 1.5 இன்ச் கம்மி பண்ணணும். 1.5 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு இந்த மேல் கோட்டிலிருந்து இந்த பாயிண்ட் தெரியுது பார்த்தீங்களா? கை சுற்றளவு 8 இன்ச் எங்கே முடியுதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல கை சுற்றளவு 8 இன்ச்சில் வந்து நிற்கிது பாருங்கள். இதுதான் கை சுற்றளவு. இப்படி தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ இந்த பாயிண்டில் முடியுதுங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து அப்போ 1.5 இன்ச் தையலுக்கு வரணும். 1.5 இன்ச் தையலுக்கு வரல. கிளாத்து கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்குது. நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது கொஞ்சம் கைக்கு ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து இப்போ 1.5 இன்ச் பாருங்கள் எக்ஸ்ட்ரா. இங்கே மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள். கிளாத் லைட்டாக கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்கிறதுக்கு தகுந்தபடி நம்ம ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் தைக்கும் பொழுது. அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கிராஸு இதே போல் இப்படி கிராஸ் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டேப்பை இதே போல் இப்படி வச்சு அப்படியே பாதியாக மடிங்க. இந்த இடத்துல இருந்து இப்படி கையை வச்சு இப்படி பாதியாக மடிங்க. இப்படி பாதியாக இப்படி மடித்து சென்டராக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்படி சென்டராக மார்க் பண்ணிவிட்டு இது வந்து கைக்குழி கட் பண்ணுறதுக்காக இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கிங்க. இது வந்து பேக்குக்கு வரணும். கைக்குழி கட் பண்ணின பகுதி ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இப்போ அடியோட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடியோட இப்படி கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கைக்குழி கட் பண்ணும் பொழுது மட்டும் நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மேல் பீஸ் 2 பீஸை மட்டும் எடுங்க. அடியோட கட் பண்ணக்கூடாது. மேல் பீஸ் 2 பீஸை மட்டும் எடுத்து அப்படியே 3/4 இன்ச்சில் கட் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி நான் ஒரு 3/4 இன்ச்சில் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் அப்படி அடியோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மடிச்சடிக்கிறதுக்காக கொஞ்சம் அடையாளப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். இதே போல் இப்படி கை கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் சுருக்கம் வராமையும் இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட்டு கிளாத்து எப்படி கட் பண்ணணுன்னா நல்லா இப்படி கிராஸில் நீண்டு கொடுக்குதான்னு கிளாத்தை இழுத்து பாருங்கள். நல்லா எனக்கு இந்த பக்கம் கிராஸில் நல்லா நீண்டு கொடுக்குது. அப்போ கிராஸ் கட்டிங் நம்ம வெட்டும் பொழுது பேக் பார்ட்டை இதே போல் இப்படி தூக்கி போடுங்க. எந்த பக்கம் கிராஸில் நல்லா கிளாத்து நீண்டு கொடுக்குதோ அந்த பக்கமாக தான் ஃப்ரண்ட்டு பார்ட்டை நம்ம கட் பண்ணணும். இப்போ பேக் பார்ட்டை இதே போல் இப்படி போட்டுட்டு இந்த பாயிண்டில் இருந்து நேராக அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு. இது எதுக்கான அளவுன்னு அப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொக்கி பட்டிக்கும் வியூ பட்டிக்காகவும் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச் இப்படி எக்ஸ்ட்ரா விடணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டு டைட் இல்லாமல் இருக்கும். இதே போல் அப்படி 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே ஷோல்டர் இந்த ஷேப்லேயே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் இப்படி அடையாளப்படுத்துங்க. அடையாளப்படுத்திட்டு அப்படியே ஆம்கோல் சுற்றளவு டோட்டலாக அப்படி இதே போல் அப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. அடுத்து இந்த பேக் பார்ட்டு கிளாத்தை அப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஸ்கேலில் அப்படி நேராக அப்படி மார்க் பண்ணணும். நேராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் எதுக்காக ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நம்ம ஆம்கோல் கிட்ட டாட் பிடிப்போம். ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் பிடிப்போங்கள்ல, அதனால் இந்த இடத்துல நான் ஒரு 1/4 இன்ச் இப்படி எக்ஸ்ட்ரா விடுறேன். பாருங்க இந்த இடத்துல நம்ம டாட் பிடிப்போம். அப்போ கிளாத்து குறைஞ்சிரும். அதனால் ஒரு 1/4 இன்ச் இப்படி தள்ளி மார்க் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவங்களுக்கு முன்கழுத்து இறக்கம் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் 1/2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கணும். அப்போ தான் அளவு கச்சிதமாக வரும். இப்போ மேலே ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சிருவாங்களா? மேலே ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து தான் முன்கழுத்து இறக்கத்தை வைக்கணும்.
இப்போ இதிலிருந்து முன்கழுத்து இறக்கம் 6 இன்ச் உங்களுக்கு வருது. அப்போ 6 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்கு மேலே கொஞ்சம் மார்க் பண்ணணும். இப்படி இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பாஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் மேல் கோட்டோட. இதே போல் அப்படி மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணி அப்படியே ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அளவு மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஆம்கோல் சுற்றளவு இருக்குங்கள்ல இந்த இடத்துல எல் ஷேப்பில் மார்க் பண்ணுங்கள். இதே போல் அப்படி எல் ஷேப்பில் அப்படி மார்க் பண்ணி ஏன்னா நமக்கு இப்போ எப்படி நம்ம கை கட் பண்ணும் பொழுது லைட்டாக வந்து கைக்குழி கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே போல் ஃப்ரண்ட்லேயும் வந்து சுருக்கம் வராமல் இருக்கும். அதுக்காக தான் மறுபடியும் லைட்டாக அப்படி குடஞ்சி இப்படி கட் பண்ணணும். இப்படி இதே போல் இப்படி குடஞ்சி கட் பண்ணினா தான் ஃப்ரண்ட் பார்ட்டில் சுருக்கம் வராமல் இருக்கும். அதனால தான். அடுத்த அளவு நம்ம எந்த அளவு மார்க் பண்ணணும், ஃப்ரண்ட்டோடைய உயரம். இப்போ இந்த ஷோல்டரை இப்படி சென்டர் பண்ணுங்கள். இப்படி ஷோல்டர் இப்படி சென்டர் பண்ணிவிட்டு ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சதுலேருந்து இவங்களுக்கு ஃப்ரண்ட்டோடைய உயரம் வந்து எத்தனை இன்ச் வருதுன்னா 12 இன்ச் வருது. ஷோல்டர் 1/2 இன்ச் பிடிச்சது போக இவங்களுடைய ஃப்ரண்ட்டோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சில் நான் சரியாக மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். 12 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணின பிறகு இப்போ இந்த பாயிண்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸ்கேல் எடுத்து இப்படி நேராக அப்படி ஸ்ட்ரைட்டாக அப்படி கோடு இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து எத்தனை இன்ச் கம்மி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ சைடில் நான் சரியாக 2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கப் ஷேப் ஷார்ப்பாக கேட்குறதுனால 2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கலாம். இங்கேருந்து 2 இன்ச். இது உங்களுக்கு வந்து லைட் கிராஸ் போதும் அப்படின்னா கப் ஷேப் மீடியமாக போதுன்னா 1.5 கூட கம்மி பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு கப் ஷேப் வந்து ஷார்ப்பாக இருக்கனால நான் 2 இன்ச் பக்கம் கம்மி பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கணும். சென்டராக அப்படி மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து மெயின் டாட்டோடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இவங்களுக்கு தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் உயரம் அளவு எடுத்துக்கலாம். கரெக்டாக தையலுக்கும் சேர்த்து 3 இன்ச் ஹைட்டு 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். சென்டராக இதே போல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் முதல்ல இப்படி சென்டராக அப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சைடில் இந்த சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதிலிருந்து சரியாக ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் கம்மி பண்ணி கப் ஷேப் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா மெயின் டாட் வந்து இந்த மெத்தட் படி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மெயின் டாட் மார்க் பண்ணியாச்சுங்களா. அடுத்து வந்து கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் இடையில வர டாட் எப்படி மார்க் பண்ணணும்னா இதை அப்படி சென்ட்ரு பண்ணுங்கள். இப்படி டேப் இப்படி வச்சு இப்படி சென்ட்ரு பண்ணி இதில் பாதி வருதோ இந்த இடத்துக்கு நேராக அப்படி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட்டிலேருந்து சரியாக நான் வந்து 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3.5 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணி அப்படி ஷேப் கொடுத்து வரைஞ்சிக்கலாம். இதே போல் எப்பவும் நீங்கள் டாட் பிடிக்கும் பொழுது கொக்கி பெட்டிக்கும் வி பெட்டிக்கும் வர டாட் 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர வர கம்மியாக கொண்டு வந்துடணும். இப்போ மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணி ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள். 3 டாட்டுக்குமே இடைவெளி 1.5 இன்ச் இருக்கணும். ஆம்கோல் டாட் வந்து நல்லா மெயின் டாட்டாக பார்க்குற மாதிரி இதே போல் இப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ 3 டாட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல மட்டும் லைட்டாக அப்படி ஷேப் கொடுத்துக்கலாம். நல்லா அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம ஃபுல்லுமே டோட்டலாக மார்க் பண்ணியாச்சுங்களா. அடுத்து இந்த இடம் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மட்டும் நீங்கள் லைட்டாக அப்படி குடஞ்சி கட் பண்ணுறீங்க பாருங்கள். அப்போ ஃபுல்லு டோட்டலாக அடியிலேருந்து வரக்கூடாது. இந்த பாயிண்ட்டுக்கும் இப்போ இந்த 1.5 இன்ச் தையலுக்கு விட்டோம் பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஷேப்பில் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணனா போதும். நீங்கள் டோட்டலாக கட் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டில் ப்ராப்ளம் வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி சேஃபாக இப்படி கட் பண்ணணும். இப்படி நீங்கள் கிராஸ் கட்டிங் வந்து இந்த முறைப்படி கட்டிங் பண்ணி பாருங்கள். முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஆம்கோல் வந்து அப்படியே குடஞ்சி லைட்டாக இந்த கோட்டோடு அப்படி கட் பண்ணிட்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி சிசர் கட் கொடுத்துக்குங்க. இதே போல் இப்படி சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்து நம்ம பட்டி கிளாத் கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கிளாத் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அகலம் அதிகமாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவு இதே போல் அப்படி மார்க் பண்ணிக்கணும். ஸ்கேல் அளவு இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு மடிச்சடிக்கிறதுக்காக பட்டி மடிச்சடிக்க ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட் அப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ நான் மடிச்சடிக்க வச்சுருந்த பாருங்கள், அதுலேருந்து எனக்கு எத்தனை இன்ச் வருது? 3 இன்ச் வருது. இப்போ இந்த கோட்லேருந்து இப்போ 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த பக்கமும் 3 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக மேலே கொஞ்சம் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மெயின் டாட்டுடைய அகலம் இப்போ கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் தையலுக்கும் சேர்த்து எத்தனை இன்ச் அகலம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக எனக்கு 3.5 இன்ச் வருது. அந்த அகலத்தை இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கணும். 1 இன்ச் கம்மி பண்ணி ஷேப் கொடுத்து இப்போ வரையணும். பாருங்க இதே போல் இப்படி சேஃபாக அப்படி பட்டி கட் பண்ணனா மட்டும்தான் ஃப்ரண்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் பட்டி நல்லா ஷேப் கொடுத்து கட் பண்ணாத விட்டுட்டிங்கனாலும் ஃப்ரண்ட்டு நமக்கு சரியாக உட்காராது. இப்போ பட்டி கிளாத்து கட் பண்ணியாச்சுங்களா? அடுத்து நெக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக் பீஸ் பாருங்கள், இந்த கிளாத்தை இப்படி நல்லா இழுத்து பாருங்கள், எந்த பக்கம் கிராஸில் நீண்டு கொடுக்குதுன்னு பார்க்கணும். எனக்கு இந்த பக்கம் நல்லா நீண்டு கொடுக்குது. இதுலேயே டபுள் பீஸ் இருக்குது. அப்போ நம்ம இந்த பக்கமே மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா நெக் பீஸுக்கு அகலம் 1 இன்ச் வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நமக்கு தேவைக்கேற்ப ஒரு 2-3 பீஸு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் இப்போ தேவைக்கேற்ப 2-3 பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா கிராஸில் இதே போல் நெக் பீஸ் கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது பீஸ் ஜாயின் பண்ணி தைக்கும்பொழுது சுருக்கம் வராமல் இருக்கும் நெக்கு. அடுத்து கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் கிளாத் வந்து இந்த நெக் பீஸ் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பேக் பார்ட்டில் அப்படி நான் கட் பண்ணி வச்சது பாருங்கள், இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பாதியாக வெட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கி பட்டிக்கு ஒரு பீஸும் வி பட்டிக்கு ஒரு பீஸும். வி பட்டிக்கு மட்டும் நம்ம தைக்கும் பொழுது டபுள் கிளாத் கொடுத்துக்குங்க, நமக்கு கச்சிதமாக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் வந்து ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கஸ்டமர் குறை சொல்ல மாட்டாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.